வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய பாரம்பரியத்தின் பெருமையை, கலையின் மற்றும் ஆன்மீகத்தின் மிக முக்கியமான சின்னமாக விளங்கும் தஞ்சை பெரிய கோயிலை பற்றிய ஒரு சிறப்பு பயணத்தில் உங்களை அழைக்கிறேன். இந்த கோயில் சோழர் காலத்தின் அற்புத கட்டிடக்கலை மற்றும் செம்மொழியின் விளிம்பாகவும் உலக பாரம்பரியத்திலும் முக்கிய இடம் பெற்றதாகவும் அறியப்படுகிறது. வரலாற்று பின்னணி. தஞ்சை பெரிய கோயிலின் வரலாறு சோழ அரசர் ராஜராஜ சோழரின் ஆட்சி காலத்திலிருந்து தொடங்குகிறது. 1010 சுமாராக ஆண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் மற்றும் நுணுக்கமான சிற்பங்களில் அந்த காலத்தின் அறிவு, தனிமனம் மற்றும் ஆற்றலை காட்டுகிறது. கோயிலின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் காலத்தின் உயர்ந்த அறிவியல் மற்றும் கலைத்திறனை காட்டுகிறது. இத்தகைய கட்டிடங்கள் அவற்றின் காலதாமதத்தையும் எதிர்த்து கொண்டு இன்றும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. கட்டுமானம் மற்றும் கலை. தஞ்சை பெரிய கோயிலின் கட்டுமானத்தில் முக்கியமான அம்சமாக அதன் மாபெரும் விமானம் நின்று வருகின்றது. இந்த விமானம் சோழ கட்டிடக்கலையின் உச்சக்காரியமாகும். கோயிலின் மண்டபங்கள், கோபுரங்கள் மற்றும் சிற்ப அலங்காரங்கள் ஸ்டோன் கார்விங் கலைக்கும் ஓவியங்களுக்கும் உயிர் தருகின்றன. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதையை, ஒரு காலத்தை, ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. இங்கு உள்ள நந்தி சிலை பக்தர்களின் மனதில் ஒரு விசேஷ இடத்தை வகிக்கின்றது. அது தேவனை நேராக அணுகும் வழியை பிரதிபலிக்கின்றது. மேலும் கோயிலின் சுவடுகள் மற்றும் ஓவியங்களில் காணப்படும் நுணுக்கமான படைப்புகள் அந்த காலத்தின் சமூக, மத மற்றும் கலாச்சார நிலைகளை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு கோணம், ஒவ்வொரு துணுக்கிலும் ஒரு கலைஞரின் மனம், அவரது தொழில்நுட்பம் மற்றும் ஆழ்ந்த எண்ணங்கள் குறிக்கப்படுகின்றன. ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவம். இது வெறும் ஒரு கட்டிடமாக மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக மையம், சமூக வாழ்வின் ஒரு பங்காகவும் வரலாற்றின் ஓர் அத்தியாயமாகவும் திகழ்கிறது. சிவன் அருளால் ஆன்மீகமாய் நிரம்பிய இந்த கோயிலில் பக்தர்கள் வருடந்தோறும் வழிபாடு செய்ய வருகின்றனர். அந்த வழிபாட்டில் மனம் நிறைந்த நம்பிக்கை, ஆழமான பக்தி மற்றும் வாழ்க்கையின் உண்மைகளை உணர்த்தும் சிந்தனைகள் மறைந்துள்ளன. 1987ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் இந்த கோயிலின் சரித்திரம், கட்டுமான சிறப்புகள் மற்றும் கலாச்சார மதிப்புகள் உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்த அங்கீகாரம் நம் சமுதாயத்தின் கலை, அறிவு மற்றும் ஆன்மீகத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. சமூக மற்றும் வரலாற்று தாக்கம். தஞ்சை பெரிய கோயில் காலத்தின் கடந்து வந்த பெரும்பாலான நிகழ்வுகளையும் அந்த சமயத்தின் அரசியல், சமூக மற்றும் மத நிலைகளையும் பிரதிபலிக்கிறது. கோயிலின் ஒவ்வொரு ஓரமும் அதன் கட்டிட பண்பாடுகள், சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களில் சோழர்களின் பெருமை, அறிவு மற்றும் ஆழ்ந்த உணர்வுகளை காணலாம். இத்தகைய கட்டிடங்கள் நம் கலாச்சாரத்தின், பழமையின் மற்றும் வரலாற்றின் ஒரு அற்புதமான நிழலாக இருக்கும். இங்கு பழமையான காலத்தின் சிந்தனைகள், விதிமுறைகள் மற்றும் நெறிமுறைகள் நம் சமுதாயத்தின் அடிப்படை கற்கள் போன்று விளங்குகின்றன. கோயிலின் ஒவ்வொரு சிற்பம், ஒவ்வொரு ஓவியம் ஒரு நாவல் போல அந்த காலத்தின் கதை கூறுகின்றது. இது நம்மை இன்று நம் தாயகத்தின் பண்பாட்டை, அதன் பெருமையை மற்றும் அதன் இனிமையான அழகை உணரச் செய்கிறது. முன்னேற்றமும் பாதுகாப்பும். நம் சமூகம் தஞ்சை பெரிய கோயிலின் புனிதத்தை, அதன் கலையை, அதன் வரலாற்று மையத்தை காத்துவரும் முயற்சியில் எப்போதும் இணைந்துள்ளது. அந்த முயற்சிகளில் கோயிலின் பராமரிப்பு, புதிய தலைமுறைக்கு அதன் கதைகளை பயிற்றுதல் மற்றும் அதன் கலை மற்றும் அறிவியல் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் அடங்கும். இவை நம் கலாச்சாரத்தின் மீதான நம்பிக்கையை மற்றும் அதன் வாழ்வின் முக்கியத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. முடிவுரை. இவ்வாறு தஞ்சை பெரிய கோயில் ஒரு கட்டிடமாக மட்டுமல்ல, அது ஒரு வரலாற்று, ஆன்மீக மற்றும் கலாச்சார பயணமாக திகழ்கிறது. அதன் ஓரமும், அதன் சிற்பங்களும், அதன் ஒவ்வொரு நுணுக்கமும் நம் தாயகத்தின் பெருமையை, நம் பாரம்பரியத்தின் அழகை பிரதிபலிக்கின்றன. இந்த கோயில் நம் உள்ளங்களை கலந்துரையாடும் ஒரு சின்னமாக, தமரை போல மலர்ந்து வரும் நம் சமுதாயத்தின் பெருமையை உணர்த்துகிறது. நண்பர்களே, இந்த பயணத்தின் மூலம் நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலின் அழகு மற்றும் பெருமையை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய பயணத்தின் சந்திப்போம்.